பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு. கடையில நல்லா பச்சை சுண்டக்காய் வாங்கிக்கோங்க. காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு லைட்டா இடிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை வச்சுக்கோங்க, புளிய ஊற வச்சு புளிய நல்லா கரைச்சிட்டு அதுக்கேத்த மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கிட்டு அதுலயே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்புல கடாய் வச்சு மண் சட்டியா இருந்தா பெஸ்ட். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு வெந்தயம் போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த இடிச்ச சுண்டைக்காயும் அதுல போட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் இந்த கரைச்சி வச்ச புளி கரைச்சல அதுல ஊத்திடுங்க. ஊத்திட்டோடனே நல்லா கொதிக்கும். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையா இருந்தா மறுபடியும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதும் இறக்கி வச்சுக்கோங்க. பச்சை சுண்டக்காய் கார குழம்பு தயார். சுட சுட சாப்பாடு வச்சுக்கோங்க. 2 அப்பளம் வறுத்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு அந்த சாப்பாடோட போட்டு அப்படி பிசைஞ்சு இந்த அப்பளத்தோட சேர்த்து ஒரு வாய் அப்படி சாப்பிட்டு பாருங்க.